நார்மலா ரேசிங் வந்து வெளிநாட்டுல தான் பார்த்திருக்கோம். அது ரொம்ப விறுவிறுப்புன்னு இருக்கும். நல்ல இங்கிலீஷ் மூவிஸ்ல எல்லாம் பார்ப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சென்னையில அதுவும் மெரினா கிட்ட நடக்கிறது ரொம்ப புதுசா இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். கிளாஸியா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு கார் இங்க வந்து கொண்டு வந்து ரேசிங். சரி, ரேசிங்னா நார்மலா பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதெல்லாம் வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்பயும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு, என்ன பண்ண போறாங்க, ரேசிங் மாதிரி ஏதோ பண்றாங்களே அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனா திருப்பி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் போட்டோன்னே எனக்கு ஓகே இது நடக்க போகுது, அதுவும் சென்னை அப்படின்ற போது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. பாப்போம், அது புதுசு புதுசா பண்றாங்க. லுக் ஃபார்வர்ட், எப்படி போகுதுன்னு பாப்போம். இது கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். பசங்களோட கூட்டிட்டு வந்து செல்ஃபி எடுத்துட்டு ஸோ பசங்களுக்கு ஒரு மெமரிஸா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் கூப்பிட்டு வந்திருக்கோம். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சென்னை இதே மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய கொண்டு வந்தாங்கன்னா அப்கமிங் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு தெரியும் எது எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஃபார்முலா ரேசிங் கார் சென்னையில் நடக்கிறது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால எங்களுக்கு பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ இந்த டிஸ்பிளேலாம் வைக்கிறது பார்க்கறது பசங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆல்ரெடி ஃபார்முலா 1லாம் பார்த்துட்டு இருப்போம். நாங்கள் ரெகுலராக பார்க்கறது தான். நான் ஓகே, என்னோட சின்ன வயசுலேருந்து பார்க்கறது தான் என்னோட கிரேஸ். ஆக்சுவலி ஃபார்முலா 1 கிரேஸ் எங்களுக்கு ஃபேமிலிக்கே கிரேஸ் ஆக்சுவலி. ஸோ ஃபார்முலா 4 ரேசிங் நம்ம சென்னையில் நடக்க போகுது. ஸோ அவளோட இருக்கும், பார்க்கறது எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நடக்க போகுது. எப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து நேரில் பார்க்கறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் காரை இப்போ நேரில் பார்க்குறோம். ஸோ அந்த ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலி. ஒரு ஓப்பன் வீல் கார் வந்து பார்க்கறது வந்து எல்லாரோட யங்ஸ்டர்ஸோட கனவு ஆக்சுவலி. ஸோ அந்த ஒரு ஏரோடைனமிக் ஷேப்ஸு அதெல்லாம் வந்து ஆட்டோமொபைல் படிக்கிறவங்களுக்கும் மெக்கானிக்கல் படிக்கிறவங்களுக்கும் நல்லா தெரியும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சப்ஜெக்ட்டு. கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சென்னை போர்ட்டில் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். போகும்போது பார்த்தேன் சரிங்களா, F4 ரேசிங் கார் இங்கே வந்து சாம்பிள் இது வச்சுருந்தாங்க. சரி ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போயிருந்தோம் இன்றைக்கி. நாங்கள் பெசநகர் சர்ச்சுக்கு சரி வரும்போது பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேனல்ஸில் பார்த்துருக்கோம், டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா F4 ரேஸ்லாம் பார்த்துருக்கோம். பட் இங்கே சென்னையில் இதான் ஃபர்ஸ்ட் டைமு. எப்படி இருக்குன்னு தெரியல, எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ரொம்ப. மேபி வந்து இது ரொம்ப பிஸியான ரோடு, எல்லாரோட இதுவும் வந்து பாதிக்கப்படும். பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தானே வந்து ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக கவர்மெண்ட் அதெல்லாம் யோசிக்காமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இவ்வளோ தூரம், ஏன்னா இந்த ரோட்ல வந்து எல்லாம் மெயின் ஆளுங்க நிறைய பேர் வந்து போற ஒரு பிளேஸ் இது. நானுமே இங்க வந்தா டெய்லியும் வாக்குக்கெல்லாம் போற இது. அந்த ரோடு தான் சொல்றேன், அது கூட மெயின் ரோடு தான். மெயின் ரோடு என்னன்னு சொல்றேன்னா மிலிட்டரியோட இதெல்லாம் அங்கதான் இருக்கு. அந்த ரோடு தானே ஃபுல்லா பிளாக் பண்ணி இது பண்றாங்க. சோ அவங்க ப்ரெகாஷன்ஸ் எடுக்காம எதுவும் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா அதுக்கான ப்ரெகாஷன்ஸ் எடுத்து தான் கவர்மெண்ட்டும் பண்ணுவாங்க. சோ லுக் ஃபார்வர்ட் வாட் கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு டூ.